Come in. ஐயா வணக்கம். வாங்க வாங்க. நான் நடுத்தரு நாகாசாமி திருவல்லிக்கேணி. அப்பா பஞ்சாமி, தாத்தா ஐயாசாமி, கொள்ளு தாத்தா கோபால்சாமி, வீராசாமி பீச் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமே. நனவுக்கு வரலையா? வரலையோ? பாரதியார் தெரியுமே. ரொம்ப வேண்டியவர் எங்க பரம்பரைக்கு. கொள்ளு தாத்தாட்ட பாரதியார் அந்த காலத்துல கடன் பட்டவர். 15 ரூபா, அந்த காலத்து 15 ரூபா. இப்ப என்ன வேல்யூ தெரியுமே. அந்த கடன் பத்திரம் இன்னும் பத்திரமா என்கிட்ட இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்லையா? இருக்கட்டும். பாரதியார் திருவல்லிக்கேணி யானைக்கால அடிபட்டது தெரியுமே. ஃபர்ஸ்ட் விட்னஸ் கொள்ளு தாத்தா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது கொள்ளு தாத்தா. அப்படியா? இல்லையா? இன்னும் சொன்னா இந்த வீணை சாவித்திரி அம்மா பேரன், மோர்சிங் முத்துசாமி மச்சிட, இந்த ஃப்ளூட் ராஜாமணி தெரியுமே, அவரோட சகலபாடி, அவரோட தம்பி. சரி, நீங்க என்ன மிஸ்டர் நாகசாமி, உங்க குவாலிஃபிகேஷன் என்ன சுவாமி? இந்த நாகசாமி குவாலிஃபிகேஷனோ நடிகை ரமாதேவி தெரியுமே. தெரியும். அவங்களுக்கு ஹஸ்பண்ட். எஸ். உங்க புராணம் இருக்கட்டும், சார் யாரு அதை சொல்லுங்க. வீராசாமி தெரியுமே. அண்ணாமலைபுரத்துல இருக்கேன். அண்ணாமலைபுரம் தெரியுமே. அவரே சொல்லட்டுமே. இல்லையா பின்ன? எனக்கு ஒரு பையன் இருக்கான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டரா இருக்கான். இன்ஸ்பெக்டர் தெரியுமே. பையனுக்கு 30 வயசு இருக்கும். அழகா ஆஜான் பாகுவா இருப்பான். தெரியுமே, நேர்ல பார்த்தா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்ப கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்கிட்டு இருக்கான். நல்ல இடத்துல பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சார்ட்ட சொல்லியிருந்தேன். பொண்ணுக்கு ஒரு 27 28 வயசு இருந்தா. 27ஓ 28ஓ அப்பதானே 30க்கு மேட்சிங் இல்லையா? சார் உங்களை பத்தி சொன்னாரு, நேரே கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு பம்பாயில பேங்க்ல ஒரு பொண்ணு உத்தியோகத்துல இல்லையா பின்ன? பிரேமின்னு பேரு, சிட்டி பேங்க்ல ஆபீசரா இருக்கா. தெரியுமே. அதான் நேர்ல ஆக்ஷன் வந்தேன். மத்தத நீங்க பேசிக்கங்க, என் வேலை முடிஞ்சது இல்லையா? நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாளைக்கு பீச்சில் சந்திப்போம். நல்ல மனுஷன் தான். தெரியுமே. ஓ, அவர் தெரியுமே, எனக்கு தோத்திக்குச்சு. சரோ இங்க வாய. சார் மிஸ்டர் வீராசாமி, அவர் இன்ஸ்பெக்டர் பையனுக்கு பொன் கேட்க வந்திருக்காரு. யாருக்கு? பிரீத்திகா? இப்ப அவளுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு? இல்ல, பிரேமிக்கு. பிரேமிக்கா? தானும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, மற்றவங்களுக்கு வழியும் கிளியர் பண்ண மாட்டா. ஏன் அப்படி? அப்படி ஒரு குணம். தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால். என் ஒய்ஃப் சொன்னதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. பிரேமிக்கு கொஞ்சம் பிடிவாத குணம். அதனால என்ன, அவகிட்ட பேசி பாருங்க, எங்க குடும்பத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் திருவருள். நான் உடனே லெட்டர் எழுதுறேன். லெட்டர் எழுதுங்க. நீங்களே எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, பையனை மீட் பண்ணலாம். சார், என் மீசையை வச்சு என் குடும்பத்தை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப சாஃப்ட் பேர் வழி, கலை அபிமானி. அதுல பாருங்க, வருஷம் தவறினாலும் திருவையாறு தியாகராஜசாமி உற்சவத்துக்கு போறது தவறவே மாட்டேன். கர்நாடிக் மியூசிக்கில் அவ்வளவு ஈடுபாடுங்க. ஏன் பைத்தியம்னு கூட வச்சுக்கங்களேன். உங்க பையனுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா? அவன் போலீஸ் ஆபீசர் ஆச்சுங்களே. பொதுவாகவே போலீஸ்காரங்களுக்கு இசைக்கும் பொருத்தமே கிடையாது. நான் அப்படி இல்லைங்க. சங்கீதம்னா உசுரையே விட்டுருவாங்க. நல்ல சங்கீதம் யாரு பாடினாலும் சரி, அவனுக்கு அடிமை ஆயிடுவேன். சடால்னு காலில் விழுந்துடான்னு வச்சுக்கோங்களேன், சின்னவனு கூட பார்க்க மாட்டேங்க. அது இருக்கட்டும், உன்னோட போட்டோ இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னாக்க நான் பையன்கிட்ட காமிச்சிருவேன்ல. கொடுக்குற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். கொஞ்சம் இருங்க, தேடி கொண்டு வந்தேன். சரி. என்னங்க, கொஞ்சம் வாங்க இப்படி. பிரேமி வச்சு கல்யாணம் பண்ண போறீங்களா? திமிர் பிடிச்சு ஓடி போடவல யாராவது இழுத்து தூக்கிட்டாலா என்ன? நான் கடைக்கு பேசு. நீங்க போகாத ஊருக்கு வழி தேடுறீங்க.
சரவண பவ எனும் திருமந்திரம் தன்னை சதா ஜபியல் நாவே. ஓம் சரவண பவ எனும் திருமந்திரம் தன்னை சதா ஜபியல் நாவே. வணக்கம். வணக்கம். புறமெரித்த பரமல் புறமெரித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபல் பொற்பாதம் தன்னை பணிந்து. புறமெரித்த பரமல் நெற்றி கண்ணில் உதித்த போதஸ்வரூபல் பொற்பாதம் தன்னை பணிந்து. சரவண பவ எனும் திருமந்திரம். சரிகரி சனிதப சனிதப மத பத நித பமகரி பமகரி சரி கம ப தத ப நித ப சனித ப தத ம பமக. சார் யாரு? வீராசாமி. வீராசாமி. பமகரி சா 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 சனித பமகரி சரி ரீ. அற்புதம். சனித பமகரி க க க காட் கிவன். கரி சனித பமக சரி க ம பத பமக ம. முறையாவே கத்துக்கிட்டீங்களோ? நித பம பத நீ ச. கேள்வி ஞானம். பத நீ கரி சனித ரி ச நித ப ச நித பம பத நீ சரவண பவ எனும் எங்க இருக்காப்ல? திருமந்திரம் தன்னை சதா ஜபியல் நாவே. அண்ணாமலைபுரம். ஆமா, என்ன ஏதாவது ஃபங்க்ஷனா? வாலண்டியர் பேட்ஜ்? ஊர்ல கச்சேரிடா, ஏன் மாறல பேட்ஜ். உன்னி கிருஷ்ணன் கச்சேரி. நான் ஃப்ரண்ட் ரோல உட்காரலைன்னா பாடவே மாட்டார். ஹி வில் ரெஃப்யூஸ் டு சிங். எழுந்து போயிடுவார். அக்கா அக்கா. சார், உங்களுக்கு உன்னிகிருஷ்ணன் தெரியுமா? தெரியுமாவா? நான் வளர்த்த புள்ள என் தம்பி மாதிரி. நான் தானே காட் ஃபாதர். அந்த காலத்துல எத்தனை சபா ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்? பிடிக்க முடியுமா? டேட் கிடைக்குமா? இன்னைக்கும் கச்சேரினா என்ன கேட்காம நம்ம உன்னி. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நம்ம உன்னி என்ன கேட்காம கச்சேரி ஒத்துக்கிறது இல்ல. அக்கா அக்கா. போயாச்சா? சார், ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. உன்னிகிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங். எனக்காக 2 பாட்டு பாடணும் சார். மத்தியமாவதி, சிந்து பைரவி. ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய். உன்னையன்றி வேறு யாரோ என் தாய். சிந்து பைரவி. டன். லீவ் இட் டு மீ. ஆஹா, லேட் ஆயிட்டு இருக்கேன் எனக்கு. அக்கா வேற வெளியே போயிட்டா. பீரோவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாளே. அடாடாடாடாடா. சார், என்ன ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு 650 ருபீஸ் இருக்குமா? சாயந்தரம் வீட்டில் கொண்டு வந்து நானே கொடுத்துட்றேன். உன்னிகிருஷ்ணனுக்கு போத்துறதுக்கு ஷால்வை வாங்கிட்டு போகணும். இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. இருக்கே. எவ்வளோ வேணும்? அது 650 ருபீஸ் கேட்டேன். அது 700 இருக்கட்டும், ரவுண்டாக இருக்கும். உன்னிகிருஷ்ணனை வீட்டுக்கு என்னைக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லுங்க. யூ ஃபிக்ஸ் த டேட், ஐ ஃபிக்ஸ் த பாய். வரட்டா? போறான அயோக்கிய பைய பணம் ஏதாவது கேட்டானா? என்ன நீ ஒன்றும் கொடுக்கலையா? இல்லை, கொடுக்கல. நல்ல காலம். அவன் எங்க வீட்டை பிடிச்ச 7 நாட்டு சனி. அவனை விடுங்க. பிரேமியோட போட்டோ பாருங்க. ரொம்ப சின்ன பொண்ணா தெரியுதே. இது 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்தது. சமீபத்தில் எடுத்த போட்டோ ஒன்றும் இல்லைங்களா? தேடி பார்த்தேன், அதோட நேரமாச்சு, ஒன்றும் கிடைக்கல. பரவாயில்ல பரவாயில்ல, பையன்கிட்ட இதை காட்டுறேன். நீங்களும் பொண்ணுக்கு லெட்டர் எழுதுங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், அப்புறம் எல்லாம் முடிவு பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு வரேன். அண்ணி அண்ணி அண்ணி,
கோயில் தானே போறீங்க, நானும் வரேனே ப்ளீஸ், ஒரு டிரைவ். ஒண்ணு வேண்டாம், முதல்ல வண்டி எடுக்கிறேன், நீ ஏறின மாதிரில. போங்க போங்க, என் சாபம் பொல்லாது சொல்லிட்டேன். இரியா இதான் நான் சொன்ன அனந்த சயனகுட்டு பொண்ணு. போட்டோ பாரியா? பொண்ணு எல்கேஜியில் படிச்சப்போ எடுத்த போட்டோ எதுவும் கிடைக்கலையா? என்னையா அப்படி சொல்லிட்ட? பின் என்னம்மா நீங்க 10 வருஷத்துக்கு முந்தி எடுத்த போட்டோ காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்களே? சும்மா ஒரு ஐடியாவுக்கு தானேயா. அது இல்லம்மா. பொண்ணை நேர்ல பார்த்து தானேயா முடிவு பண்ண போறோம். இல்லையா பின்ன போட்டோவுக்கு தாலி கட்ட முடியுமோ? ஐயா வாங்க. மிஸ்டர் கருணாகரன், பின்ன பொண்ணோட அப்பா மிஸ்டர் அனந்தசேனம் தெரியுமே, பெரிய பதவி எல்லாம் பார்த்தவர், இப்போ ரிட்டையர்டு, பூர்வீக சொத்து, அது ரொம்ப, அதான் வீடே சொல்லுமே. சரி, மாமனார் ஓகே. மாமியார் காரி ரொம்ப ஃபேஷன், சோஷியல், பேரு மிஸ்ஸஸ் சரோஜினி, இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஜிம்கானா எல்லாத்துலயும் ஆஜார், வெரி நோட்டோரியஸ் இல்லையோ, வெரி பாப்புலர். சரி, மாமியார் ஓகே. சாந்தோம்ல அவங்க பங்களா இருக்கு, அது வந்து ரொம்ப, இப்போ நம்ம பங்களா இல்லையா, அதான் இது தோத்துரும். சரி, வீடு ஓகே. பின்னே ஒரு 2-3 கார்ஸ் உண்டு. சரி, காரு ஓகே. பொண்ணு பாம்பே தெரியுமே, சிட்டி பேங்க்ல ஆபீசர், கிளியரிங் ஹெவி 5 டிஜிட்ஸ். சிட்டி பேங்க் ஓகே. மெட்ராஸுக்கு மாத்திடலாமே, அங்கே எங்க கொஞ்சம் வயர் புல் பண்ணி, இல்லையா பின்ன ஓகே தானே? ஆமாய்யா. என்னம்மா நீங்க, வரப்போற பொண்ணு வீட்டை வளைய வந்துட்டு இருந்தா தானே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். எந்த காலத்து அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன? இல்லையா பின்ன உங்க அம்மா 21st செஞ்சுரி அம்மா. நிஜம்தான், நான் 21ஆவது நூற்றாண்டுக்கு போயாச்சு, இவங்கெல்லாம் தான் இன்னும் வரல. அற்புதம், எல்ஐசி மேல இருந்து கை தட்டணும். அந்த பிரேமி பொண்ணுக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் இல்லையா? அது சரி, ஆனா அந்த அம்மா பேசினதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இண்டிபெண்டா இருக்கும் போல தெரியுது. உமா புள்ளாண்டான் தான் தெரியுமே, அவருக்கு நடக்குமா? இண்டிபெண்டா இருக்க வேண்டியது தானே சாமி. இல்லையா பின்ன, அதான் 21st செஞ்சுரிக்கு போறோமே இல்ல, நான் போயாச்சு. சபாஷ், பாரதி சொல்லாத புதுமை பெண் உங்க வைஃப். வெரி குட். கருணாகரா, என்னையா சொல்ற? பொண்ணோட போட்டோ தான் 10 வருஷத்துக்கு முன்ன எடுத்ததா இருக்கேன்னு கருணா சொல்றான். அப்பவே மூக்கு முயுமா இருக்குன்னா இப்போ எப்படி இருக்கும் இல்லையா பின்ன? மிஸ்டர் நாகசாமி, நீங்க ஒரு கல்யாண தரகர் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இதுல என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எல்லாம் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான். நாட்டுல அப்பப்போ நல்ல காரியம் நடக்கணும் இல்லையா பின்ன? பிரம்மச்சாரிகளெல்லாம் விட்டு வைக்க கூடாது, எல்லாத்தையும் மாட்டிடணும், அப்படியா? இல்லையா, அப்படி விட்டு வச்சா பின்ன கிரைம்ஸ் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? போலீஸ்காரனே கிரிமினல் ஆக்கிடுவீங்க போல் இருக்கே. இல்ல, பொதுவா சொன்னேன். புள்ளி விவரம் தெரியுமே. என்னையா பொண்ணு சொல்லாம போற? பொண்ணு அழகா தானையா இருக்கா? சரி, பொண்ணை பார்க்கலாம். என்னங்க, கருணா தன் வாயாலேயே சரின்னு சொல்லிட்டான். உடனே இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலாம். பொண்ணை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி அவங்க மிஸ்ஸஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேரம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒத்து வரும்போது தெரியுமே, யாரால தடுக்க முடியும் இல்லையா? மிஸ்டர் வீராசாமி, உங்க 2 பேருக்கும் நேரம் வந்தாச்சு. எங்களுக்கு நேரம் வந்தாச்சா? ஆமா, வீட்டுக்கு மருமக பொண்ணு வர நேரம் வந்தாச்சு இல்லையா? பிரேமி, சாப்பிடலாம் வரியா? எல்லாரும் வெயிட் பண்றோம். தோ ஒரே நிமிஷம். என்னடா ஆச்சரியமா இருக்கு, நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள சாப்பாடெல்லாம் காலி பண்ணிடுவீங்க. இன்னைக்கு எல்லாரும் சமத்தா காத்துட்டு இருக்கீங்க. உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற லாஸ்ட் சப்பர். லாஸ்ட் சப்பரா? யார் குரூசிஃபை ஆக போறா? உன் கணக்குப்படி கல்யாணங்கிறது குரூசிஃபிகேஷன் தானே. நம்ம ரம்யாக்கு மேரேஜ் செட்டில். அதே லவர் தான். ரம்யாஸ் லவ் ஸ்டோரி ends in a tragic marriage. உடனே ஊருக்கு வர சொல்லி டெலிஃபோன் வந்தது. நாளைக்கு காலையில் ஹைதராபாத் கிளம்புறேன். 3 cheers to Ramya.
என்ன பிரேமி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? ஆ ஆ. நீ நிஜமாவே எங்களை விட்டு போறியா? எஸ், அனந்தசாயனம் பேசுறேன். நான் தான் வீராசாமி. பையன்கிட்ட ஃபோட்டோவை காட்டினேன், ரொம்ப பிடிச்சு போச்சு அவனுக்கு. அப்படியா? 10 வருஷத்துக்கு முந்தின போட்டோவை பார்த்துமா? அப்போவே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, இப்போ எப்படி இருப்பாங்க? பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? எழுதிடுறேன். ரைட் சார், தேங்க்யூ. யாரு? வீராசாமி தான் பேசினார். பிரேமிக்கு லெட்டர் எழுதிட்டீங்களான்னு கேட்டார். ஆமா, உங்களை மதிச்சு உடனே வந்துட போறாளாக்கும். அவளுக்கு தான் அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சிங்க யாருமே வேண்டாமே. உறவுகள் மேல நம்பிக்கை இல்லையே அவளுக்கு. வெறுப்பாச்சே. ம்? யாருக்கு யார் மேல வெறுப்பு? டாக்ஸி வந்தாச்சு. நாங்க ஸ்டேஷன் போய் ரம்யாவை அனுப்பிச்சிட்டு வரோம் பிரேமி. நான் வரேன் பிரேமி. தேங்க்யூ ஃபார் வாட் ஆல் யூ ஹேவ் டன் டு மீ. எனக்கு பல விஷயங்களில் ஆசானாக இருந்திருக்கேன், டிசிப்ளின் கற்றுக் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ பிரேமி, தேங்க்யூ வெரி மச். என்ன பிரேமி, நீயே இப்படி கண் கலங்குற? பிரேமி எத்தனைக்கு எத்தனை ஸ்ட்ராங்காக உறுதியோடு இருப்பாளோ அத்தனைக்கு அத்தனை சாஃப்டாக இருக்கும்டி அவன் மனசு. பஞ்சு மிட்டாய் மாதிரி. அதுதான் பிரேமி. சரி, நான் கிளம்புறேன். ரம்யா, ஒரு நிமிஷம். ரம்யா, இதை ஞாபகமா வச்சுக்கோ. என்னது இது? நகைப்பட்டி மாதிரி இருக்கு. நகையா? எல்லாத்தையும் விட விலை ஜாஸ்தி. கோல்டா? அதையும் விட விலை ஜாஸ்தி. பிரிச்சு பாரு. பியூட்டிஃபுல். நம்ம கையில் ஃப்ரீயாக இருக்கிறது நேரம் ஒன்று தான். நேரத்தோட விலை வசந்தது வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதை வீணாக்காத. பிரேமி ஞாபகமா உன் டேபிளில் எப்பவும் இந்த கடிகாரம் இருக்கணும். நிச்சயமா இருக்கும். ஒவ்வொரு டிக் 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 சவுண்டும் பிரேமி பிரேமி பிரேமிங்கோ.